ஒரு நதிக்கரையில் 2 ஆடுகள், வெள்ளை மற்றும் கருப்பு. அவை எப்போதும் சேர்ந்து நடந்தன. ஒருவரையொருவர் இழந்தால் சத்தம் போட்டு அழைக்கும் அளவுக்கு நெருக்கமான நட்பு. ஒரு நாள் நகரிலிருந்து வந்த வியாபாரிகள் வெள்ளை ஆட்டை பிடித்து படகில் ஏற்றி நதிக்கு பின்னால் உள்ள சந்தைக்கு எடுத்துச் சென்றனர். கருப்பு ஆடு அதே இடத்தில் இரவில் நின்று நிலவின் வெளிச்சத்தில் நதியை பார்த்துக் கொண்டிருந்தது. ஏக்கம், புலம்பல். ஆனால் மறுநாள் அது ஒரு முடிவெடுத்தது. அது அந்த நதியை கடந்து சந்தையை அடைந்தது. அங்கே ஒரு மரத்தோடு கட்டப்பட்டிருந்த வெள்ளையை கண்டதும் சத்தமின்றி அருகில் நின்றது. வெள்ளை ஆடு அதை கண்டதும் குரல் விட்டது. இரண்டும் அங்குள்ளவர்களை பார்த்து பதற்றமாக கத்தின. அந்த குரல், எங்களை பிரித்து விடாதீர்கள் என்று சொல்லும் சத்தம். அதை கண்ட வியாபாரியின் மகள் தனது தந்தையை கேட்டாள். அப்பா, இதன் தோழியை தேடி வந்திருக்கு போல, நாம் இதை விட்டுவிடலாமேப்பா என்றாள். தந்தையின் மனம் உருகியது. அவர் அந்த கட்டப்பட்டிருந்த வெள்ளை ஆட்டை அவிழ்த்து விட்டார். பிறகு இரண்டும் மீண்டும் ஒன்றாக சென்றன. விலங்குகளுக்கும் உணர்வுகள் உண்டு. உண்மை நட்பு எந்த ஆற்றையும்